Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444277273. சென்னை மாநகராட்சியின் ஆய்வில் 200 வார்டுகளிலும் மொத்தம் 337 கட்டடங்கள் பாதுகாப்பற்றவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதில் மாநகராட்சி, தனியார் மற்றும் பிற அரசு துறைகளுக்கு சொந்தமான பல கட்டடங்கள் இடிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து எமது செய்தியாளர் விரிவாக கூறுவதை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில் உறுதித்தன்மையற்ற பல கட்டிடங்கள் இருக்கின்றன. பழைய கட்டிடங்களை இடிப்பதற்கு தேவையான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி எடுத்து வராங்க. குறிப்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில், எந்த நேரத்திலும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை கண்டறிந்து அந்த கட்டிடங்களை இடிப்பதற்கான பணிகளில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வராங்க. கடந்த 2 மாதங்களாகவே சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்கள் இது தொடர்பாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கட்டிடங்களுடைய நிலைத்தன்மை என்பது கண்டறியப்பட்டு உறுதித்தன்மை இல்லாத பட்சத்தில் உடனடியாக கட்டிடங்களை இடிப்பதற்கான வழிகாட்டுதல் என்பது மாநகராட்சியின் தரப்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் மொத்தம் 200 வார்டுகள் இருக்கின்றன. அதில் 337 கட்டிடங்கள் பார்த்தோம் என்றால் உறுதித்தன்மை இல்லாத கட்டிடங்கள், அதாவது பழைய கட்டிடங்கள் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பல கட்டிடங்கள் அரசு துறை கட்டிடங்களாகவே இருக்கக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு துறை நிர்வாகத்தை அழைத்து அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு தேவையான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக 337 கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதில் சென்னை மாநகராட்சி வசம் மற்றும் 130 கட்டிடங்கள் என்பது இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 105 கட்டிடங்கள் பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சியின் தரப்பில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் இடிக்க தேவைப்படக்கூடிய ஒரு கட்டிடமாக இருந்து வருகிறது. அதனுடைய உறுதித்தன்மை என்பது கேள்விக்குறியாக இருப்பதால் 105 கட்டிடங்களை இடிப்பதற்கான பணிகளை சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வராங்க. இவை தவிர்த்து தனியார் வசம் பார்த்தோம் என்றால் 128 கட்டிடங்கள் இருக்கின்றன. அதில் 69 கட்டிடங்கள் என்பது நிலைத்தன்மை இல்லாத கட்டிடங்களாக இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கட்டிடங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள், தனியார் கடைகள் மற்றும் தனிநபர்களுக்கு இது சம்பந்தமான நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டு உடனடியாக அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு தேவையான வழிகாட்டுதல்கள், உத்தரவுகள் சென்னை மாநகராட்சி தரப்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இவை தவிர்த்து மற்ற பிற அரசு துறை கட்டிடங்களாக 79 கட்டிடங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த 79 கட்டிடங்களையும் இடிப்பதற்கும் மறு உருவாக்கம் செய்வதற்குமான பணிகளை ஈடுபடுவதற்கு சம்பந்தப்பட்ட மற்ற அரசு துறை அதிகாரிகளை நேரில் அழைத்து அவர்களுக்கு இது தொடர்பாக கடிதம் என்பது வழங்கி அதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை மாநகராட்சி தரப்பில் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பருவமழை துவங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. பருவமழை காலகட்டத்தில் இது போன்ற ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது. பொதுமக்கள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல அது போன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக பருவமழைக்கு முன்னதாகவே சென்னை மாநகராட்சியின் தரப்பில் எந்தெந்த கட்டிடங்கள் பழுது நீக்கம் செய்ய வேண்டிய கட்டிடங்களாக இருக்கிறது, எந்தெந்த கட்டிடங்கள் நிலைத்தன்மை இல்லாத கட்டிடங்களாக இருக்கிறது, எவையெல்லாம் இடிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விரிவான ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் பார்த்தோம் என்றால் 337 கட்டிடங்கள் பழமையானதாகவும் தொடர்ந்து நிலைத்தன்மை இல்லாத கட்டிடங்களாகவும் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்டிடங்களை இடிப்பதற்கு சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. குறிப்பாக நோட்டீஸ் ஒட்டுவது, சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இது தொடர்பான தகவல் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444277273.